ஆரம்ப காலகட்டத்தில் இந்த மாதிரி எங்கேயோ ஒருத்தங்க இருந்துக்கிட்டு எழுதிக்கிட்டே இருப்பாங்க, செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க, கம்ப்ளைண்ட் போட்டுக்கிட்டே இருப்பாங்க, மக்கள்கிட்ட போய் எப்படியாவது சொல்லணும் துடிப்பாங்க அந்த உண்மையை. அப்படியாப்பட்ட மனிதர்களை நீங்கள் ஞாபகப்படுத்திட்டே இருக்கீங்க அப்படின்ட்டு இருக்கு. அந்த கேரக்டர்ஸும் சரி, ஜோக்கரும் சரி, அப்படியாப்பட்ட மனிதர்களை நமக்கு ஞாபகப்படுத்திட்டே இருக்குல்ல, அதுவும் பயங்கரமான எமோஷனலான வேலை. இந்த கேரக்டர் அந்த திருப்பி ஞாபகப்படுத்துச்சு. நான் லா காலேஜ் படிக்கும்போது லா காலேஜ் வாசலில் நின்று ஒருத்தர் ஒத்திலே நின்று போராட்டம் பண்ணிகிட்டு இருப்பார், தனியாக நின்று போராடுவார், எழுதி போட்டு போவார். அவர் முகத்தை எனக்கு திருப்பி ஞாபகப்படுத்துச்சு. அதுக்காக உங்களுக்கு ஏன்னா நீங்கள் கொண்டு வர கேரக்டர் வந்து என்ன அப்படின்னா, அதுக்குள்ள பகடி இருக்குல்ல, அந்த பகடிக்குள்ளேயே உங்களோட உடல் மொழி கைவிடப்பட்ட ஒரு மனுஷன். எனக்கு அப்போ தான் தோணுச்சு, உங்களுக்கு ஹஸ்பண்ட் இல்லை, உங்களுக்கு குழந்தை இல்லையா? இந்த படத்தில் வந்து உங்கள் குழந்தை இல்லை, உங்கள் ஒய்ஃபை காட்டலை, உங்கள் வீட்டை காட்டலை. அப்படிங்கும்போது இது வந்து ஒரு மெட்டஃபராக எனக்கு பயங்கரமாக டிஸ்டர்ப் பண்ணிச்சு. இவர் எங்கே சாப்பிடுவார், எங்கே தூங்குவார், இவர் யாருக்கு முத்தம் கொடுப்பாரு, இவர் யார் மடியில் போய் படுத்துக்குவார், இவ்வளோ அடியை வாங்கியிருக்காருல்ல, இவருக்கு யார் ஒத்தலம் கொடுத்துருப்பா, இவ்வளோ விஷயங்கள் வந்துட்டு போயிட்டே இருந்துச்சு. அப்படியாப்பட்ட மனிதர்கள் இருக்காங்க அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய மன உளைச்சலையும் என்ன சொல்கிறது, அவங்களை ரெகனைஸ் பண்ணி அவங்களை பாராட்டக்கூடிய ஒரு படமாகவும் இந்த படம் இருந்துச்சு அப்படிங்கிற ஒரு பெரிய சந்தோஷம். நிச்சயமாகவே மயிலாடு வந்து இன்றைக்கி நீங்கள் பார்க்குற சினிமாக்கள் நீங்கள் ஏன்னா நம்ம வந்து பயங்கர நிறைய முன் தீர்மானத்தோட ஜட்ஜ்மெண்டலோட நம்ம வந்து நிறைய சினிமாக்களை அணுகிறோம். ஒரு சின்ன டைம் கூட கொடுக்கறது இல்லை. நம்ம சின்ன விஷயங்கள் கூட நம்ம வந்து என்ன பண்ணுறோன்னா, அவங்கவுங்க மொழியில் அவங்கவுங்க கதையை சொல்கிறதுக்கு நம்ம விருப்பப்பட்டது இல்லை. நீங்கள் உங்களுக்கு பிடித்தமான மொழியில் கதை சொல்லணும்னு நீங்கள் கேட்குறீங்க. அப்படிங்கிற இடத்துக்கு சினிமா கொண்டு தள்ளி நிப்பாட்டிருக்காங்க. இங்கே யாரெல்லாம் சினிமாக்குள்ளே யார் வேணாலும், எப்படி மீடியாக்குள்ளே நீ யார் வேணாலும் வந்து என்னென்ன மொழியில் வேணாலும் எப்படியாப்பட்ட உடல் மொழியோடும் ஒரு வீடியோ பேசி போட முடியுமோ அதே மாதிரி தான் சினிமாவும் நீங்கள் ஆகியிருக்கு. சினிமாக்குள்ளே நிறைய மனிதர்கள் உள்ளே வந்து தனக்கு தெரிந்த மொழியில் தனக்கு தெரிஞ்ச வாழ்க்கையை ரொம்ப ஆணித்தரமாகவும் தனக்கு கிடைச்ச சொற்ப விஷயங்களை வச்சுக்கிட்டு ரொம்ப முக்கியமான விஷயத்தை கடத்திட்டு போயிடுறாங்க. அப்படி ஒரு ரொம்ப காம்பேக்டாக ரொம்ப நல்ல நீட்டாக ஒரு கமர்ஷியல் பேக்கேஜோடு மட்டும் இல்லாமல், கமர்ஷியல் மீன்ஸ் நான் சொல்கிறது என்ன அப்படின்னா, நீங்கள் சினிமா பார்க்க வரீங்க, எங்கள் சினிமா இந்த கதைக்கு முன்னாடி இந்த கதை எனக்கு 2.5 மணி நேரம் தாக்கு பிடிக்குமா அப்படிங்கிற கேள்வியோடு தான் உட்காருங்க. அதுக்கப்புறம் தான் கதைக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. அதையும் மைண்டில் வச்சு ராஜ்மோகன்னா தன்னோட பக்கெட்டுலாம் சேர்த்து ஒரு அழுத்தமான ரொம்ப மனதை நிகழக்கூடிய வாழ்வின் மீது பெரிய நம்பிக்கை வரக்கூடிய பெரிய தத்துவங்களை ஜெயிக்க முடியுமா, பெரிய அதிகாரங்களை ஜெயிக்க முடியுமா, அதெல்லாம் காற்றுல பரவிட்டாங்க, இனிமேல் அவங்கள ஜெயிக்கவே முடியாது அப்படிங்கிறத தாங்கிட்டு இருக்க எளிய தத்துவத்தை வச்சு அடித்து காலி பண்ணியிருக்காரு. அது ரொம்ப முக்கியமான விஷயமா அந்த படத்தில் பார்க்குறேன். ஏன்னா வேறு வழியே இல்லை, இவங்க எப்படி ஜெயிக்கிறதுனே தெரியல. ஜெயிக்கவே முடியாதுன்னு நினச்சிட்டு இருக்க மனிதர்களை தாங்கிட்டு இருக்கிற ஒன்று அறம், அந்த அறத்தை வச்சு ஜெயிக்க முயற்சி பண்ணியிருக்காரு. ஜெயிச்சிட்டார். அவருக்கு மொத்த டீமுக்கும் என்னோட நன்றியும் வாழ்த்துக்களும். நன்றி.